இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி கடுமையான கால் எப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான பெயின், பார்த்தீங்கன்னா நடக்க கூட முடியல. ஒரு 2-3 நாள் வீட்டை விட்டு வெளியிலே போகல, அப்படின்னு இருந்தேன். ஒருவேளை இன்றைக்கெலாம் ஆராதனைக்கு என்னால் வர முடியுமா அப்படின்னு அன்றைக்கெலாம் ரொம்ப யோசித்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், அற்புதமாக தேவன் விடுதலை ஆக்கினார். இன்னும் கீழே உலகில் ஒன்றும் ஆகலை. என்ன காலில் ஒரு பெரிய ஃப்ராக்சர் நடந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு மெதுவாக நடந்துக்கிட்டு படி கூட ஏற முடியல. இதில் பிள்ளையை டியூஷன் வேறு விடணும். பைக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தெரியல. எங்கேயும் இப்போ கீழே விழுந்துருவோமோ, ஏன்னா ஒரு காலிலே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஒரு காலில் ஊண்டி நடந்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த காலம் வலி எடுக்குது. ஆனால் பாருங்கள், அப்போ தான் ஆண்டவர் நான் நினைத்தேன், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார், நம்முடைய பலத்தை விரும்புகிறார், நம்முடைய சமாதானத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி, நாம் துதித்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் ஈன்றளித்த தேவனை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லாமே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மணிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மணிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எல்லாம் எழுதுறது. ஆமென். கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எத்தனை ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நினைத்து பாரு. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். கைகளை நல்லா தட்டி ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு நன்மை உனக்கு பாராட்டினார். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. ஆமென். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென். வேதம் சொல்லுகிறது, காலையிலே உம்முடைய கிருபையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஹalleluya. நீங்க ஆண்டவரை துதிப்பது, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிப்பது அது நலமானது. இந்த உலகத்துல நலமான காரியம் எத்தனையோ இருக்கு. ஆனால் ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, உடைய ஜனத்திற்கு உம்மை துதிப்பது தான் ஆண்டவரே நல்லது. உம்மை ஆராதிப்பது தான் நல்லது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காலையிலே உடைய கிருபை, இரவிலே உடைய சத்தியம். ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற தேவப்பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? காலையில் ஆண்டவருடைய கிருபையை புகழ்ந்து பாடி துதிக்கணும். இரவில் அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவித்து துதிக்கணும். ஹalleluya. அதனாலதான் இயேசு பிறந்த அந்த நற்செய்தியை தூதர்கள் ராவிலே கொண்டு வந்தார்கள். ஹalleluya. நான் நினைச்சு பார்த்தேன், ஏன் நைட்ல அப்படின்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறதுங்க, இரவிலே அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது. ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்று சொன்னால், அந்த சத்தியத்தை உலகத்திற்கு அறிவித்தது ஒரு ராத்திரியில் தான். ஹalleluya. ஆனால் காலை என்பது தேவனுடைய கிருபைகளை புகழ்ந்து பாடுவது, தேவனுடைய நன்மைகளை புகழ்ந்து பாடுவது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை என்னையும் நன்றியோடு அவரை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு எவ்வளவு சோரம் போய் நீங்க தூரம் போயிருக்கலாம் கடந்த நாட்கள்ல. ஆண்டவர் அன்பை விட்டு தூரம் போயிருக்கிறீங்க. எவ்வளவோ சோர்வுகள்ல, பலவீனங்கள்ல, ஒரு பின்மாற்றமான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது.